கண்ணாடி வந்து சதுர சதுரமாக சின்ன சின்ன துண்டுகளாக வச்சு நம்ம ஒரு முகத்தையே 10 முகமா காமிக்கிற மாரி ஒரு பிம்பங்கள் இருக்கும். அந்த மாரி கண்ணாடிய நம்ம முகத்தை உடைத்து காமிக்கும் கண்ணாடிகள வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால கிச்சன்ல வைக்கக்கூடாது, பெட்ரூம்லயும் வைக்கக்கூடாது. ஆனால் சாப்பாட்டு அறையில் வைப்பது சிறப்பு. சாப்பாட்டு அறையில் வைப்பது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிறது. உங்களுடைய ஸ்ட்ரென்த், எனர்ஜி எல்லாம் குடுக்குற இடம். பாத்ரூம் கதவ தொறந்தோனே டாய்லெட் இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல கருத்து வேறுபாடான அந்த பெட்ல படுக்கிறவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நெகட்டிவான விஷயங்கள் நெறைய உருவாகும். எத எடுத்தாலும் தடைகள் உருவாகிட்டு இருக்கும். ஏன்னா, ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் நம்மளுக்கு நெறைய ஐஸ்வர்யங்கள், நல்ல டெவலப்மெண்ட் குடுக்கும். சில கண்ணாடிகள் நுழையும்போது நமக்கு நெகட்டிவ் நோய்கள் வந்திருக்கும் அந்த மாரி. ஆனா கண்ணாடி வந்து நீங்க வாங்குன உடனே அந்த நோய்களின் தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த கண்ணாடியே சாமியாருங்க சுயம்பு குருவாக மாறுவாங்க. தானே குருவாக யாருமே அவங்களுக்கு போதனைக்கு தேவையில்ல. அவங்க வந்து சுயம்பு குருவாக மாறுவதற்கு அவங்க பயன்படுத்த குரு வந்து தன்னை தானே குருவா பார்க்கணும்னா கண்ணாடியில் பார்க்க முடியும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த வீட்டுல கண்ணாடி வைக்கிறத பத்தி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு வந்து வீடு கட்டும்போது நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல கண்ணாடி வைக்கிறாங்க. அழகுக்காக கண்ணாடி அப்படிங்கிறது வைக்கப்படுது. இத வாஸ்து ரீதியா நம்ம எப்படி பார்க்கலாம்? கண்ணாடி வீட்டுல வைக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு? எந்த இடத்துல எல்லாம் கண்ணாடி வைக்கும் போது அது வேற விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். முதல்ல கண்ணாடி வீட்டுல வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா? கண்ணாடி வந்து நம்மளுடைய நெகட்டிவ ஃபுல்லா வெளிய எடுத்துரும். அதே மாரி இருட்டு நேரத்தில் கண்ணாடி வந்து ஒளிரும் தன்மை வந்து என்னன்னா, இருட்டு நேரத்துல உள்ள நெகட்டிவா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால தான் நம்ம வந்து கண்ணாடியில தான் நம்மளுடைய நெகட்டிவான எனர்ஜிங்கிறது பேய், பிசாசு உருவத்தையே நம்ம கண்ணாடியில பார்க்குற மாரி நம்மளுக்கு ஒரு பிம்பத்த ஏற்படுத்தி குடுப்பது அந்த கண்ணாடி தான். அதனால அந்த கண்ணாடிய வந்து இருட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நைட்டு போல இருட்டுல வந்து லைட்டு போட்டு உங்க முகத்த பாருங்க. இருட்டுல வந்து உங்க முகத்த பார்க்கும்போது நம்மளுக்கு மாய பிம்பங்கள் வேற இது தெரியும்போது, அது நம்மளுக்கு மன அச்சுறுத்தல் ஏற்படும். ஆனா இருட்டில் கண்ணாடி பார்க்கக்கூடாது. அது மாரி நம்ம படுக்கிற பெட்ரூம்ல வந்து இருட்டில் வந்து கண்ணாடி வச்சிருந்தோம்னா, நம்மகிட்ட இருந்து எனர்ஜி வெளிய ஆகும்போது அது நல்லது, கெட்டது 2 எனர்ஜியுமே நம்மகிட்ட உண்டு. அது வெளியேறும்போது அது கெட்டத அது அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவான வைப்ரேஷன குடுக்கும். ஆனா இரவில் நேரத்துல நீங்க படுக்கும் அறையில் கண்ணாடி இருந்துச்சுன்னா, அத வந்து ஒரு துணிய போட்டு மூடிட்டு படுப்பது சிறப்பாக இருக்கும் அப்டிம்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்ல வந்து கண்ணாடி பெரிய கண்ணாடியா வச்சிருப்பாங்க. அது ஓகே. அது வந்து நம்மளுடைய பிம்பத்த. சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வந்து சதுர சதுரமாக சின்ன சின்ன துண்டுகளாக வச்சு நம்ம ஒரு முகத்தையே 10 முகமா காமிக்கிற மாரி ஒரு பிம்பங்கள் இருக்கும். அந்த மாரி கண்ணாடிய நம்ம முகத்தை உடைத்து காமிக்கும் கண்ணாடிகள வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நம்ம முகம் உடையிற மாரி ஒரு 4, 5 கண்ணாடிகள சேர்த்து அப்படி வச்சு பார்க்குற மாரி கண்ணாடிகள பார்க்கக்கூடாது. ஒரே கண்ணாடியாக ஒரு முகமாக பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி வந்து நம்மளுடைய வருகை நான் சொல்லிட்டேன், யாராச்சும் நம்மள நோக்கி கெட்டதை வந்தால் அதெல்லாம் கண்ணாடி அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறனால, நம்ம வீட்டின் நிலைவாசலுக்கு உள்ள நுழையும் போதே கண்ணாடிய பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, அது ஃபுல்லா அவங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லா எடுத்து குடுத்துரும். அதனால நம்மள வந்து அவங்க கெட்ட பார்வையில் பார்த்தாலும் அது ஒண்ணுமே செய்யாது. அதனால அந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு நெகட்டிவா ஃபுல்லா அப்சர்வ் பண்றதுனால, ஆ க நம்மளுக்கு அந்த வரவேற்பறை உள்ளுக்கு நுழையிற அந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படிம்போம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வந்து என்னன்னா, எப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். எதையுமே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கிறனால, நம்மளுக்கு வாஸ்து தோஷம் உள்ள இடங்களில் ஏதாச்சும் குறுகலாக இப்ப வடகிழக்கு மூலை குறுகலாக சந்து மாரி இருந்துச்சுன்னா, வடகிழக்கு மூலை குறுகக்கூடாது. அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற இடம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து வடக்கு பக்கமும், கிழக்கு பக்கமும் விரிவடையும் மாரி அடையணும். ஆனா, அங்க நமக்கு குறுகலா இருக்கு. அப்ப அந்த இடத்தில் வந்து நம்ம கண்ணாடி வச்சோம்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகுற மாரி இருக்கும். அதனால நம்ம கண்ணாடி வந்து விரிவுபடுத்துதல், தீயதை உள்ளுக்கு இழுக்குதல், அப்புறம் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்குதல், இந்த மாரி இதெல்லாம் கண்ணாடியுடைய பயன்.
ஓகே. இப்போ கண்ணாடி அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீரோல ஒரு கண்ணாடி இருக்கும் அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பண்றோம். அழகுக்காக நம்ம வந்து வீடுகள்லயே நெறைய இடங்கள்ல கண்ணாடிய வந்து பயன்படுத்துறது உண்டு. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு வாஷ் பேஷன் சிங்க் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மேல கை கழுவுற இடத்துல ஒரு கண்ணாடி வச்சுக்கிறோம். அண்ட் பெட்ரூம்ல வந்து ஒரு சில பேர் கட்டில்கள்ல வந்து கண்ணாடி டிசைன்ல வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த மாரி கண்ணாடி பொருட்கள் அதிகமா பயன்படுத்துறது நமக்கு பொதுவா நன்மைகள குடுக்குமா? இல்ல இத வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுமாமா? கண்ணாடி வந்து பொதுவா நம்ம வந்து எங்க வைக்கணும்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடிய இடத்துல வைக்கணும் ரொம்பவே. இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரூம்ல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ங்கிறத விட நம்ம ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளோட நெகட்டிவ் ஃபுல்லா வெளியேறும். அப்பதான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள குட் எனர்ஜி கிரியேட் ஆகும். அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல நெகட்டிவ் வெளியேற இடத்துல நம்ம கண்ணாடி வச்சோம்னா, நம்மளுக்கு அது இதாகும். அதனால அந்த மாரி இடங்கள்ல வைக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து நம்ம வைக்கக்கூடாது. கிச்சன்ல வந்து நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கழிவுகள் கழிக்கிறது. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி, காய்கறிகள் வெட்டின தண்ணி, இந்த கழிவுகள ஃபுல்லா கிச்சன் கொல்லைப்புறத்துல அதனால அந்த இடத்துக்கு நம்ம வந்து உணவுகள கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். கழிவுகள வெளியே தள்ளுறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம கண்ணாடி வைப்பது குறைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக வந்து வீட்டுக்குள்ள நுழையும்போது ஹால்ல நெறைய கண்ணாடி வைப்பது எனக்கு பிடிக்கும். நல்லது. அது வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய நான் வாஸ்து பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ணாடி உள்ளுக்கு நுழையும்போதே அவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்கும். நல்லா நம்ம முகத்தையே நம்மளே அங்க அப்படியே லயச்சு போய் நின்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்னு நின்றுவோம். பார்த்துருவோம். அந்த கண்ணாடி வைக்கிற ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, பூ நெறைய பெரிய பூ இருக்கும். அந்த கண்ணாடி வந்து அத ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி பாசிட்டிவா வந்து அங்க ஹால்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அந்த கண்ணாடி, ஒரு மீன் தொட்டி, இந்த பூக்கள் நிறைஞ்ச அந்த ஹால வந்து உள்ளுக்கு நுழையிற அந்த இடத்த வந்து அவ்வளவு அழகா அந்த பிம்பங்கள வந்து உருவாக்கி வைக்கும்போது, நமக்கு உள்ளுக்கு நுழையும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வந்து அங்க கிரியேட் ஆகுது. அப்பங்கும்போது ஹால்ல வந்து உள்ளுக்கு நுழையிற அந்த இடத்துல வந்து நீங்க கண்ணாடிய வைத்து, அது அலங்காரங்கள் தன்மையான பொருட்களை வைத்து மன அமைதி தன்மைய உருவாக்குனீங்கன்னா, அந்த கண்ணாடி உங்களுக்கு சிறப்பான கண்ணாடியாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம வைக்கலாம். அப்ப கிச்சன்ல வைக்கக்கூடாது, பெட்ரூம்லயும் வைக்கக்கூடாது. ஆனால் சாப்பாட்டு அறையில் வைப்பது சிறப்பு. சாப்பாட்டு அறையில் வைப்பது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிறது. உங்களுடைய ஸ்ட்ரென்த், எனர்ஜி எல்லாம் குடுக்குற இடம் சாப்பாட்டு அறை. அது வந்து உங்களுக்கு நல்ல இது பவர்ஃபுல்லான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குடுக்குறனால, நம்மளுக்கு சாப்பாட்டு அறைய அது மல்டிப்ளை ஆக்கி குடுக்கணும். நம்ம உணவுகளினுடைய இது தரத்தை. அதனால நம்ம சாப்பாட்டு அறையில் கண்ணாடி வைப்பது சிறந்ததாக இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்களா வாஷ் பேசின் பக்கம், அங்க வந்து கண்ணாடி வைக்கிறது தப்பில்லை. ஏன்னா கண்ணாடி வைக்கணும். ஏன்னா வாஷ் பேசின்ல கண்ணாடி வைக்கும்போது, நம்ம கழுவுற நோக்கங்கள் வந்து அங்க கழிவுகள் கழிக்கப்படுது. அந்த கழிவுகள் கழிக்கும்போதே நம்ம வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா முகத்த வந்து ஃபேஸ் பார்த்துருவோம். அப்பங்கும்போது நம்மளுடைய நெகட்டிவ் ஃபுல்லாவே அங்க அப்சர்வ் பண்ணிரும். கழிவுகள கழிக்கும்போதே அங்க அப்சர்வ் ஆகுறதுனால, வாஷ் பேசின் பக்கத்துல கண்ணாடி வைப்பது சிறந்த பயனா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. இன்னும் நெறைய பேர் வந்து பாத்ரூம்ல கண்ணாடி வைக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். பெரிய கண்ணாடிகள்லாம் வைப்பாங்க. இந்த முறை சரிதானா? பாத்ரூம்ல கண்ணாடி வைக்கலாமா? பாத்ரூம்ல கண்ணாடி வைப்பது நல்லது. வாஸ்து குறைபாடுகளில் மிக முக்கியமானது பாத்ரூம்ல கண்ணாடி வைக்கணும். சில பேர் கதவ தொறந்த உடனே பாத்ரூம தொறந்த உடனே டாய்லெட் க இருக்கும். அந்த டாய்லெட்ட வந்து நம்ம இப்போ கதவ தொறந்தா டாய்லெட் இருந்துச்சுன்னா, நேரா என்ன ஆகும்னா, உங்களுடைய நீங்க எந்த ரூம் இருக்கோ, பெட்ரூம்ல தான் மேக்ஸிமம் பாத்ரூம் இருக்கும். அந்த பெட்ட வந்து அஃபெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அப்ப அந்த பாத்ரூம கதவ தொறந்தோனே டாய்லெட் இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல கருத்து வேறுபாடான அந்த பெட்ல படுக்கிறவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நெகட்டிவான விஷயங்கள் நெறைய உருவாகும். எத எடுத்தாலும் தடைகள் உருவாகிட்டு இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து அந்த 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 பாத்ரூம வந்து அடைக்கிற தன்மை எப்படி இருந்தாலுமே அந்த பாத்ரூம் தொறந்து போகும்போது, அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு என்னன்னா, அத வந்து நெகட்டிவ் வரக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ரூம ஒட்டி இருக்கிற பாத்ரூம் கண்டிப்பாக கண்ணாடி இருக்கணும். ஏன்னா, நம்ம வந்து சும்மாவே இருக்க மாட்டோம். அது வந்து அந்த பெட்ரூம வந்து ரொம்ப அந்த காலத்தில் பாத்ரூம்லாம் வீட்ட ஒட்டியெல்லாம் இருக்காது. நம்ம வெளியில தான் போய் இருக்கிற வேண்டியது. ஆனா, இப்ப நம்ம என்னன்னா பாத்ரூமையும் நம்ம ஒரு ரூம் மாரி ஆக்கிட்டோம். அந்த மாரி தன்மை அந்த காலத்தில் கிடையாது. அதனால அந்த தன்மை வந்ததுலேருந்தே நம்மளுக்குள்ள பிரிவினைகள் நெறைய இதாயிடுச்சு. அதனால இந்த கண்ணாடி இருக்கும்போது அந்த நெகட்டிவ ஃபுல்லா அது எடுத்துட்டுரும். அதனால பாத்ரூம்ல கண்ணாடி வைப்பது நல்லது ரொம்ப அப்படிங்கிறது. அதே மாரி அது தொறந்த உடனே நம்மளுக்கு பாத்ரூம் தொறந்தா அந்த அந்த கோப்பைகள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி வைக்கிறது.
ஓகே. இப்ப கண்ணாடி எங்கெல்லாம் வைக்கலாம், எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த கண்ணாடி பயன்படுத்தும்போது நெறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம். ஒரு சின்னதா உடைஞ்சிருக்கும், இல்ல விரிசல் விட்டிருக்கும். இந்த மாரி கண்ணாடிகளை தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க வீடுகள்ல. இந்த மாரி பயன்படுத்தலாமா? இந்த மாரி பயன்படுத்துறதுனால வாஸ்து ரீதியா வேற என்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க வீட்ல ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா? கண்ணாடி உடையுதல் வந்து ரொம்ப அபசகுணம். நம்ம வீட்ல வந்து ஏதாச்சும் ஒரு நோய்கள் எஃபெக்ட் இருக்கும். இல்லாட்டா ஏதோ உயிர் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால கண்ணாடி உடையும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே முதல்ல சுத்தி போடுற தன்மை இருக்கணும். கண்ணாடி உடைஞ்சோனே அந்த கண்ணாடிய வெளிய ஒரு நல்ல ஒரு பேப்பர்ல சுத்தி, அதுக்கப்புறம் அத ஒரு கவர்ல போட்டு யார் கால்லயும் படாத அளவுக்கு, தீங்கு விளைவிக்காத அளவுக்கு அத ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமி கிட்ட போய் வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் கோயில்ல போய் காலபைரவருக்கு ஒரு விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா, அது கொஞ்சம் குறையும். அந்த தீமைகள் குறையும். இது வந்து கண்ணாடி உடைஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற உடைஞ்ச கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது இன்னும் நம்மளுக்கு கெடுதல்கள் உருவாகும். ஏன்னா நெறைய அவமானங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாமே உருவாகக்கூடிய தன்மை அந்த கண்ணாடிக்கு உருவாக்கும். அதனால அத எவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்றீங்களோ, அவ்வளத்துக்குள்ள உங்களுக்கு குடும்ப சண்டைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். அதேமாரி சொத்து பிரச்சனைகள், குறைபாடுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா. தூர போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தூர போட்டுறணும். அது எவ்வளோ பெரிய கண்ணாடியாக இருந்தாலும், பழைய காலத்து அந்த காலத்து கண்ணாடியாக இருந்தாலும், நெறைய கண்ணாடிகள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம அத நோட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்ணாடின்னு நெனச்சிருப்போம். ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் நம்மளுக்கு நெறைய ஐஸ்வர்யங்கள், நல்ல டெவலப்மெண்ட் குடுக்கும். சில கண்ணாடிகள் நுழையும்போது நமக்கு நெகட்டிவ் நோய்கள் வந்திருக்கும் அந்த மாரி. ஆனா கண்ணாடி வந்து நீங்க வாங்குன உடனே அந்த நோய்களின் தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த கண்ணாடிய வீட்டின் வெளிப்புறம் வைங்க. சில கண்ணாடிகள் வீட்டுக்குள்ள வைக்கிற மாரி நம்மளுக்கு ஆட்டிட்யூட் நல்ல செல்வத்தை கொடுக்கிற கண்ணாடிய வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கண்ணாடி வந்து நம்மளுடைய முகத்தை வந்து அப்படியே அப்படி பிம்பமா குடுக்கிறது மட்டும் இல்லாமல், மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. யார் ஒருவர் கண்ணாடி அதிகமாக பார்க்குறாங்களோ, அவங்க முகம் வந்து ரொம்ப லட்சணமாக அடையும். ஏன்னா, அவங்க உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் வந்து கண்ணாடிய பார்க்குற தன்மை இருக்காது. அவங்க வந்து வெறுப்பின் உச்சத்தில தன்னை பற்றிய எண்ணங்களே வராது. நான் இப்படி இருக்கணும், இந்த மாரி பண்ணணுங்கிற எண்ணமே இருக்காது. அதனால வெறுப்பின் உச்சம் யார பார்த்தாலும் பிடிக்காத தன்மைலாம் ஏற்படும். அதனால முதலில் உங்கள பிடிக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நான் நல்லா இருந்தா மத்தவங்களும் நல்லா பாசமா நீங்க ஆக்கிருவீங்க. அதனால் முதலில் உங்கள ரசிக்க நீங்க கத்துக்கொள்வதற்கு கண்ணாடி முக்கியம். கோயில்கள்ல கூட இந்த சாமி சிலைக்கு எதிரே அந்த கருவறைக்கு ஆப்போசிட்ல பெரிய கண்ணாடி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாரி அந்த ஒளி தீபம் கண்ணாடியில தலையில படணும். படரணும். அந்த அம்பாளுடைய முகங்கள், தெய்வத்துடைய முகங்கள் வந்து மல்டிப்ளை நெறைய கோடியான கோடி மக்கள் வருவாங்க. அத்தன மக்களுக்கும் அவ வந்து காட்சியா கொடுக்கணும்னா, அந்த கண்ணாடி வந்து நெறைய சக்தியாக உருவாக்கி படரக்கூடியதாக இருக்கும். அதனாலேயே அங்க வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஒரு கோயில் சக்தி உருவாகணும் அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி வச்சுட்டீங்கன்னா, அந்த கோயில் பிரம்மாண்டமாக உருவாகும். அதனால நீங்க கோயில் சிலை வச்சு கோயில் நிர்வாகிக்குன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடிய வச்சு நீங்க திருமுறை பூஜைகள பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோயிலுடைய டெவலப்மெண்ட் நல்லா புரியும். ஓகே. இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து இந்த மாரி டெக்கரேஷன், ஹோம் டெக்கர்ஸ்க்காக வந்து இந்த கண்ணாடி துண்டுகள்லாம் விக்கிறாங்க. அங்கங்க ஒண்ணு ஒண்ணு ஒட்டி வைக்கிற மாரி 6, 3, 9 இந்த மாரி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்ணாடிய தனித்தனி பீஸா வச்சு பயன்படுத்தலாமா மேம்? அதுதான் அந்த தனித்தனி பீஸா வச்சத வந்து, நம்ம முகம் அதுல பட்டுச்சுன்னா, நம்மளுக்கு கோணங்கள் வேறமாக மாறிவிடும். அதனால அந்த தனித்தனி சின்ன சின்ன பீஸ்கள் வச்ச கண்ணாடிகள் நம்ம உடுத்துவது சேலையிலே கண்ணாடி வச்சு சேலை கட்டுவாங்க. அதுலயுமே நம்ம வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நம்மளுக்கு வந்து கண்ணாடிய துண்டு துண்டாக, சிறு சிறு வடிவமாக அத வந்து நம்ம முகத்தையே அது வந்து நமக்கு சரியான செட் ஆகாது. அது பண்ணவும் கூடாது. இப்ப வீடுகள்ல கண்ணாடி வைக்கக்கூடிய முறைகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப வீட்ல கண்ணாடி வைக்கணும்னா, எந்த திசைய நோக்கி வைக்கிறது சிறப்பா இருக்குமா? திசை வந்து நம்ம கிழக்கு, வடக்கு திசை வைப்பது சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, அந்த திசை தான் நமக்கு பெருகணும். அதிகமாக இடங்களாக குடுக்கணும் அப்படிங்கிறது. மேற்கு, தெற்கு வைப்பது அது வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகக்கூடாது. அதிகமான இடத்த நம்ம குடுக்கக்கூடாது. அது விருத்தி அடையக்கூடாது. அதனால நமக்கு தெற்கு, மேற்கு பக்கத்தில் நம்ம வைப்பதை தவிர்த்துட்டு, கிழக்கு, வடக்கு திசை வைப்பது உங்களுக்கு அது விருத்தி கிடைப்பது நல்லதா இருக்கும்.
ஓகே. ஸோ வீட்ல வந்து மகாலட்சுமி கடாட்சம் குடுக்கணும் அப்டின்னா, வீட்ல வந்து நம்ம கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. இப்ப கண்ணாடி ஃப்ரேம்லயே நெறைய டிசைன்ஸ் எல்லாம் வருது. பழைய காலத்துலலாம் வந்து மரத்துல வந்து பண்ணிட்டுருந்தாங்க. இன்னைக்கு நெறைய மெட்டல்ஸ்ல வந்து அத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுல நம்ம வந்து எத சூஸ் பண்ணணும்? எத நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அது இன்னும் சிறப்பா இருக்குமா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மரத்தில் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா, கடவுளுக்கு அமைப்பதும் சரி, நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கிறதும் சரி, எல்லாமே மரத்தில இருப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நெறைய பார்த்தீங்கன்னா, சாமியாருங்க சுயம்பு குருவாக மாறுவாங்க. தானே குருவாக யாருமே அவங்களுக்கு போதனைக்கு தேவையில்ல. அவங்க வந்து சுயம்பு குருவாக மாறுவதற்கு, அவங்க பயன்படுத்த குரு வந்து தன்னை தானே குருவா பார்க்கணும்னா, கண்ணாடியில் பார்க்க முடியும். அதனால கண்ணாடி மூலம் தன்னை உருவேத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு நல்ல நீள வடிவமான ஒரு கண்ணாடி வாங்கி, அது மரத்தால் ஆன கண்ணாடியில் அவங்கள் தன்னை உருவேத்திக் கொள்வார்கள். அந்த கண்ணாடிய வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது. அந்த குருமார்கள் மட்டும் தான் பயன்பாட்டுல இருக்கணும். அது அவங்களே அவங்கள கண்ணாடியில பார்த்துக்கிட்டு, அவங்க மந்திரத்தை அவங்களே சொல்லும்போது, அந்த குரு வந்து அவங்களுக்கு ஒப்பிக்கிற மாரி இருக்கும். தன் உள்ளொளியே கண்ணாடி மூலமாக எழுப்புறாங்க அப்படிங்கும்போது. அப்ப அந்த கண்ணாடிய யாருமே பயன்படுத்தக்கூடாது. அது கண்ணாடியாக தான் இருக்கணும். பொதுவாக பிளாஸ்டிக் கண்ணாடி, அந்த மாரி ஒற்றை கண்ணாடிகள அதிகம் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து பயன்படுத்தணும் இப்ப நமக்கு ஈஸியா இருக்கு. சுவத்துல அடிக்க தேவையில்ல. பிளாஸ்டிக்கும் நமக்கு உடையாது. அந்த மாரி ஒரு தாட் இருக்கு. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கோ, அ ஒட்டுறதோ வந்து நம்ம லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் ப்ராப்ளம். அது வந்து கண்ணாடி வந்து என்னன்னா, நெறைய ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஆனா, நம்ம சில எதிர்மறையான கண்ணாடிய வைக்கும்போது ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சில கண்ணாடிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும்போது நெகட்டிவ குடுக்கும் அப்படிங்கிறது. சில ஈய கண்ணாடி ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து அவ்வளவு நல்ல விஷயத்த குடுக்காது. அதனால முடிந்த அளவுக்கு மரத்தால் ஆன கண்ணாடி இத வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நெறைய பேர் வந்து இந்த பீரோ லாக்கர் வச்சிருப்பாங்க. நகைகள் வைக்கிறதுக்கு, பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கண்ணாடி வைக்கும்போது அது பண வரவே அதிகரிக்குமா மேம்? அது வந்து என்னன்னா, நம்ம வைக்கிற அந்த பெட்டி இருக்கு இல்லையா? அந்த பெட்டிக்குள்ள நம்ம வந்து கண்ணாடி வைப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி குடுக்கும். ஆனா, சில பேர் என்ன பண்ணா பீரோல மேலேயே வச்சுக்கிறாங்க இல்லையா? அது வந்து நம்மளுக்கு அவ்வளவு பாசிட்டிவா நம்மளுக்கு குடுக்காது. அதனால அந்த பீரோலயே வைக்கிற கண்ணாடி நான் வந்து எப்பவுமே ஓகே சொல்ல மாட்டேன். அதேமாரி அந்த லாக்கருக்கு மேல வைக்கக்கூடாது. அந்த அந்த பெட்டிக்குள்ள வைக்கும்போது அந்த பிம்பம் வந்து விழணும். அந்த விழுந்தா தான் அது வந்து மல்டிப்ளை ஆகும். எந்த பிம்பம் விழுகிறதோ அது அதிக விருத்தி ஆகும். நீங்க விழாத பிம்பங்கள் மாரி நீங்க வந்து இப்போ பீரோல கண்ணாடி வைக்கும்போது, உங்களுடைய பிம்பம் விழும். ஆனா உள்ளுக்குள்ள துணிகள் அதெல்லாமே நமக்கு பாசிட்டிவா குடுக்காது. அப்பம்போது அந்த இடம் வந்து நமக்கு நெகட்டிவான அதிர்வுகள தான் குடுக்குறது. அதனால பீரோல வைக்கிற கண்ணாடி அதுவும் இரும்பில் வைக்கிறாங்க. அது வந்து நமக்கு சிறப்பானதா இருக்காது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வீட்ல கண்ணாடி வாஸ்து ரீதியா எப்படியெல்லாம் வைக்கணும்? எந்த திசையில வைக்கணும்? எங்க வைக்கக்கூடாது? என்ன மாரியான தவறுகள் வந்து கண்ணாடி உடைந்தால் செய்யக்கூடாது? அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி.